ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம ஓரளவுக்கு நம்ம இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எங்கே செல்கிறீங்க, அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்க, அப்படிங்கிறத வேர் ஆர் யூ கோயிங், நான் சந்தைக்கு போகிறேன், நான் சந்தைக்கு செல்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங். நான் ஒரு திரைப்படம் பார்க்கிறேன், நான் ஒரு படம் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறத ஐம் வாட்சிங் அ மூவி. உங்களுக்கு பிடித்த உணவு எது? வாட் இஸ் யோர் ஃபேவரட் ஃபுட்? எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் பிரியாணி. உங்களுக்கு பசிக்குதா? ஆர் யூ ஹங்க்ரி? ஆமாம், எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. எஸ், ஐ எம் வெரி ஹங்க்ரி. உங்களிடம் செல்லப்பிராணி இருக்கிறதா? நீங்கள் எதாவது பெட்டு உங்கள்கிட்ட எதாவது பெட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம்? Do you have a pet? ஓகே, நெக்ஸ்ட். ஆமாம், எனக்கு ஒரு நாய் இருக்குது. என்கிட்ட ஒரு நாய் இருக்குது. ஆமாம், என்கிட்ட ஒரு நாய் இருக்குது அப்படிங்கிறத எஸ், ஐ ஹாவ் அ டாக். உங்கள் நேரம் காலியாக இருக்கும்போது, அது என்னென்னா உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன செய்ய பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதான் ஒரிஜினல் மீனிங். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வாட் டு யூ லைக் டு டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? What do you like to do in your free time? Okay. What do you like to do in your free time? What do you like to do? அதாவது என்ன பண்ண பிடிக்கும் உங்களோட ஃப்ரீ டைமில். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தனித்தனியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம். இதை தனித்தனியாக பாருங்கள். வாட் டு யூ, உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும் ஃப்ரீ டைமில்? வாட் டு யூ லைக் டு டூ பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இன் யோர் ஃப்ரீ டைம். வாட் டு யூ லைக் டு டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். எனக்கு இசை கேட்பது பிடிக்கும், எனக்கு மியூசிக் கேட்குறது பிடிக்கும் அப்படிங்கிறது ஐ லைக் டு லிசன் மியூசிக். ஸோ இந்த இடத்துல ஒரு எரர். ஐ லைக் டு லிசன் மியூசிக். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? உங்களால் எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கிறத கேன் யூ ஹெல்ப் மீ? கண்டிப்பாக நான் எப்படி உதவி செய்யணும்? அஃப்கோர்ஸ், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? நீங்கள் அதாவது உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா? Do you know how to cook? ஆமாம், நான் எளிய சிம்பிள் ரெசிபிலாம் எனக்கு சமைக்க தெரியும். எனக்கு எளிய உணவுகளை சமைக்க தெரியும் அப்படிங்கிறத எஸ், ஐ கேன் குக் சிம்பிள் டிஷ்ஷஸ். சிம்பிளான டிஷ்ஷஸ்லாம் என்னால் குக் பண்ண முடியும் அப்படிங்கிறது எஸ், ஐ கேன் குக் சிம்பிள் டிஷ்ஷஸ். இன்று வானிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் த வெதர் டுடே? ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். எனக்குமே இந்த மீனிங் தெரில முன்னாடிலாம். சரி, இப்போன்னு கிடையாது, எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதோட ஆக்சுவல் மீனிங் தெரிஞ்சிச்சு. கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் நம்ம இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா சொல்கிறோம்ல. ஸோ இதை நம்ம கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆக்சுவலாக அது கிடையாது, இது வெதர்.
சரியா? அந்த டே டு டேல மாறுறது வந்து வெதர். அந்த சீசன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிளைமேட். இன்று மிகவும் சூடாக இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு, ஹாட்டாக இருக்குது அப்படின்னு. இட்ஸ் வெரி ஹாட் டுடே. இட்ஸ் இன்னைக்கு. இட்ஸ் இது இன்னைக்கு ஹாட்டாக இருக்குது இன்னைக்கு. இட்ஸ் வெரி ஹாட் டுடே. நீங்கள் நன்றாக தூங்கினீங்களா? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஸ்லீப் வெல்? டிட் யூ ஸ்லீப் வெல்? நல்லா தூங்குனீங்களா? நான் நல்லா தூங்கினேன். எஸ் ஐ ஸ்லெப்ட் வெல். ஸ்லெப்ட் வெல். எஸ் ஐ ஸ்லெப்ட் வெல். நீங்கள் எப்போ எழுந்திருப்பீர்கள்? நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க? வாட் டைம் டு யூ வேக் அப்? நல்லா பிரித்து படிங்க. வாட் டைம் டு யூ வேக் அப்? எந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிப்பீங்க? வாட் டைம் டு யூ வேக் அப்? அப்படி பாருங்க. நான் காலைல 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஐ வேக் அப் அட் 6 AM. ஐ வேக் அப் அட் 6 AM. நீங்கள் அதை திரும்பி சொல்ல முடியுமா? நீங்கள் அதை திருப்பி சொல்ல முடியுமா அப்படிங்கிறத? கேன் யூ ரிப்பீட் தட்? கேன் யூ ரிப்பீட் தட்? கேன் யூ ரிப்பீட் தட்? அதனால் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம கவனிக்காமல் இருக்கலாம், இல்லைனா நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அந்த டைமில் கேன் யூ ரிப்பீட் தட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நான் அதை திரும்பி சொல்கிறேன். ஷுர் ஐ வில் ரிப்பீட் இட். ஷுர் இல்லை உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? ஷுர் ஐ வில் ரிப்பீட் இட். ரிப்பீட் இட். நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் வேண்டுமா? உங்களுக்கு தண்ணி வேணுமா கொஞ்சம் அப்படின்னா டு யூ வாண்ட் சம் வாட்டர்? டு யூ வாண்ட் சம் வாட்டர்? ஆமாம் கொஞ்சம் வேணும். ஆமாம் தயவு செஞ்சு. எஸ் ப்ளீஸ். சிம்பிள். இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஆமாம் எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திரைப்படத்தை ரசிக்கிறீர்களா? மூவிஸை என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதா? ஓகே. ஆர் யூ என்ஜாயிங் த மூவி? ஆர் யூ என்ஜாயிங் த மூவி? படம் நல்லா பிடிச்சிருக்கா பார்த்துட்டு அப்படிங்கிறதான். அது என்ஜாய் பண்ணுறீங்களா படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கேட்போம்ல இடையில, அதுதான். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆமாம் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. எஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நீங்கள் தமிழில் பேசுவீங்களா அப்படிங்க. டு யூ நோ தமிழ்? ஓகே. தமிழில் பேசுவீங்களா கிடையாது, உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படிங்கிறதான் இங்கே போட்டிருக்கு. டு யூ நோ தமிழ்? இது வந்து நீங்கள் தமிழில் பேசுவீங்களா? கேன் யூ ஸ்பீக் தமிழ்? ஸோ இங்கே இந்த மிஷினே சில நேரங்களில் மிஸ்டேக் பண்ணுது. ஆமாம் நான் தமிழில் பேசுவேன். நான் தமிழில் பேசுவேன். எஸ் ஐ கேன் ஸ்பீக் தமிழ். எஸ் ஐ கேன் ஸ்பீக் தமிழ். நெக்ஸ்ட், நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்களா? உங்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? ஓகே. நான் தோசை சாப்பிட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஈட் தோசை. ஐ வாண்ட் டு ஈட் தோசை. நீங்கள் உடற்பயிற்சி கூடம் ஜிம்முக்கு செல்கிறீர்களா? நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களா அப்படிங்கிறத. டு யூ கோ டு த ஜிம்? டு யூ கோ டு தி ஜிம்? நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களா அப்படின்னா ஆமாம் நான் தினமும் உடற்பயிற்சி கூடம் செல்கிறேன், தினமும் போவேன். எஸ் ஐ கோ டு தி ஜிம் எவ்ரிடே. எஸ் ஐ கோ டு தி ஜிம் எவ்ரிடே. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கள்? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? எங்கேருந்து வர்றீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நெக்ஸ்ட், நான் இந்தியாவிலேருந்து வரேன். ஐம் ஃப்ரம் இந்தியா. உங்களுக்கு பிடித்த இடம் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ்? பிடித்த இடம் ஓகே. எனக்கு கடற்கரை மிகவும் பிடிக்கும். ஐ லவ் த பீச். ஐ லவ் த பீச். பீச் தான், கடற்கரை. நான் உங்களிடம் ஏதாவது கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உங்ககிட்ட தான் கேட்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேளுங்க அப்படிங்கிறது. எஸ் கோ அஹெட். எஸ் கோ அஹெட். கோ அஹெட். நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புகிறீர்களா? டு யூ பிலீவ் இன் லக்? டு யூ பிலீவ் இன் லக்? ஆமாம் நான் கடின உழைப்பையும் அதிர்ஷ்டத்தையும் நம்புவேன். எஸ் ஐ பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க் அண்ட் லக்.
எஸ், ஐ பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க் அண்ட் லக். உங்கள் கனவு வேலை எது? வாட் இஸ் யுவர் ட்ரீம் ஜாப்? நான் ஒரு வெற்றிகரமான ஃப்ரீலான்சர். ஐ வாண்ட் டு பி a சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர். அடுத்து, நீங்கள் எவ்வளவு அடிக்கடி பயணிக்கிறீர்கள்? ஹவு ஆஃபன் டு யூ ட்ராவல்? நீங்கள் எவ்வளவு அடிக்கடி ஹவு ஆஃபன் டு யூ ட்ராவல், அதாவது அடிக்கடி எப்போ ட்ராவல் பண்ணுவீங்க? ஹவு ஆஃபன் டு யூ ட்ராவல்? நான் மாதத்துக்கு ஒரு முறை பயணிக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் போவேன் அப்படின்னா ஐ ட்ராவல் ஒன்ஸ் அ மந்த். ஒன்ஸ் அ மந்த், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு. நீங்கள் ஏதாவது புதியதாக கற்றுக்கொள்கிறீங்களா? ஏதாவது புதுசாக கற்றுட்ருக்கீங்களா அப்படின்னு. ஆர் யூ லேர்னிங் சம்திங் நியூ? ஆர் யூ லேர்னிங் சம்திங் நியூ? ஆமாம், நான் ரியாக்ட் JS கற்றுக்கொண்டிருக்கிறேன். எஸ், ஐ எம் லேர்னிங் ரியாக்ட் JS.